பாடுபட்டு வருகிறோம். இதுவரை இருந்த அரசியல் கட்சிகளை போல அல்லாமல் மற்றொரு அரசியல் கட்சியாக இல்லாமல் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே இந்த மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுத்து வருகிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறோம். இங்கே ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு, ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். என்ன அடிப்படையை மாற்றுவது, என்ன அமைப்பை மாற்றுவது, என்ன ஆட்சி முறையை மாற்றுவது என்று நீங்கள் எண்ணக்கூடும். இங்கே யார் வந்தாலும், திமுக வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், அதிமுக வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும். இவர்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்வார்கள் கூட்டணி என்று, அவர்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்வார்கள். பிஜேபி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் அதே நிலைமைதான். இங்கே காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுக்கும் வெவ்வேறு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு கட்சிக்கும் ஒரே கொள்கை தான். கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாறும். இந்த நாட்டை 15 ஆண்டுகளாக 10 ஆண்டுகள் முழுமையாக ஆண்டிருக்கிறது பாரதிய ஜனதா. 15வது ஆண்டு ஆண்டு போகிற 3வது முறையாக மொத்த நாட்டையும் பிச்சைக்கார நாடாக மாற்றியதை தவிர ஒன்றும் சாதிக்கல. 22 மாநிலங்களை ஆண்டுச்சு. 27 பெரும்பாலான மாநிலங்கள் பிஜேபி தான் ஆண்டுது. இங்கே ஆள துடிக்குது, இங்கே எப்படியாவது வந்துடணும். பிஜேபி ஆண்ட மாநிலங்களில் அந்த நாடு கல்வியில் நிறைவேற்றிருக்கா, வேலை வாய்ப்பில் நிறைவேற்றிருக்கா, மருத்துவத்தில் தரத்தை உயர்த்தியிருக்கா, வறுமை ஏழ்மை இல்லாம முடிஞ்சிருக்கா. கடைசியா இலவசம் கொடுக்க மாட்டேன் பிஜேபி இலவசம் கொடுக்கும். பீகார் தேர்தல்ல ஒரு குடும்ப அட்டைக்கு 10,000 போட்டு ஆரம்பிச்ச கட்சி அதுதான். அதை பார்த்தா ஸ்டாலின் 5,000 போட ஆரம்பிச்சார். அதாவது நல்லதை பார்த்து யாரும் பின்பற்றதில்லை, கெட்டதை பார்த்து பின்பற்றதுதான். பிஜேபி 22 மாநிலங்களை ஆண்டு செய்யாத நல்லதை, இந்திய நாடு முழுமைக்கும் ஆள கொடுத்து செய்யாத நல்லதை இந்த ஒரு மாநிலத்தில் வந்து என்ன செய்துவிடப் போகிறது என்று கேட்டால் ஒன்று. அதேதான் காங்கிரஸ். விடுதலை பெற்ற இந்தியாவை 80 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டது காங்கிரஸ் தான். இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை, வறுமை, பசி, பஞ்சம், வேலையின்மை, இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி ஆட்சி காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டில் நாம் இவ்வளவு துன்பதுயரங்களை, இத்தனை பிரச்சனைகளை, அடிப்படை இப்ப சங்கத்திடல்னு ஒரு கிராமத்துக்கு போய் குறை மக்கள்கிட்ட பேசிட்டு வந்தேன். ஒரு தங்கச்சி எழுதி பட்டியல் கொடுக்குது, புதுசா ஒரு கிராமத்தை உருவாக்கணும் என்ற எந்த வசதியும் இல்ல, எந்த வசதியும் இல்ல. மின்சாரம் இல்ல, சாலை வசதி இல்ல, ரேஷன் கடை இல்ல, கழிவறை வசதி இல்ல, பாதை இல்லை, எந்த வசதியும் இல்ல. அப்ப புதுசா ஒரு கிராமத்தை கட்டமைக்கணும். அப்போ இத்தனை ஆண்டுகள் ஆண்டு பிரச்சனையை தவிர எதையுமே இந்த கட்சிகள், ஆட்சிகள் நமக்கு தரல.